ஒரே ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கோங்க. பேர் சார்ந்து சமூகம் உருவாக்குற பிராண்டு, அந்த பிராண்ட நாம கீப் அப் பண்ணணும்னு சமூகம் நமக்கு கொடுக்கிற பிரஷரு, இது ஒரு தொடப்பகட்டையும் எனக்குள்ள இல்ல. இத நான் அனுமதிக்கவே இல்லை. இத புரிஞ்சுக்கோங்க. இத சுத்தமா உள்ள விடல. சின்ன வயசுல இருந்தே அந்த பெற்றோர்கள் வச்ச அந்த ராஜசேகரன் அப்படிங்கிற பேர் கூட என்ன அசோசியேட் பண்ணிக்கல. அப்படியே வளர்ந்து குரு பரம்பரை கொடுத்த இந்த நித்யானந்தான்ற பேரோடையும் அசோசியேட் பண்ணிக்கவே இல்லை. நேமோட அசோசியேஷனே இல்லைங்கயா. அப்படியே காலியா இருக்கும், அது பாட்டுக்கு செய்யும். பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா சிறுபிள்ளை மாதிரிதான் இருப்பேங்கய்யா. குழந்தை மாதிரிதான் வாழ்வேன். கேக்கப்புன்னு சிரிச்சபடியே இருப்பேங்க. சுத்தி யாரு வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கிண்டல் பண்ண மாட்டேன் மொத்த லைஃப்லயும். அண்ணாமலையார் மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஏன்னா அவரை பார்த்த உடனே தன்னை அறியாது உயிர் உணர்வு உடலெல்லாம் உருகி கரைந்து அந்த இனிமையிலும் பக்தியிலும் கரைஞ்சு போயிடுறதுனால அவரை மட்டும்தான் கிண்டல் பண்ண மாட்டேன். அது தவிர யாரு வந்தாலும், எது முன்னாடி வந்தாலும் சரி, என்னையே மதிக்க மாட்டேங்கய்யா. என்னையே நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இன்னொரு ரகசியமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது எப்படி ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா சொல்லிவிடுறேன். அவ்வளவுதான், சொல்லணும்னு நினைச்சா சொல்லிவிடுறேன். என்ன மாதிரியே கேரக்டரை கிரியேட் பண்ணி இந்த சினிமால, டிவி சீரியல்ஸ்ல, இல்ல இந்த யூடியூப்ல எல்லாம் காமெடி எல்லாம் பண்ணி போடுறாங்க இல்லைங்கயா. வில்லன் மாதிரி காமிச்சு ரொம்ப கொடுமையா, ரொம்ப அவதூறு பண்ணி, டாக்ஸிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லைங்கயா. அதெல்லாம் எடுத்து வந்து காமிச்சா உட்காந்து பார்த்து சிரிச்சுன்னு சிரிச்சிட்டு இருப்பேன். இப்ப 2 வருஷமா தான் டைம் இல்லாம போயிடுச்சுங்க. ஆக்சுவலா அதெல்லாம் மிஸ் பண்றேன். 2 வருஷமா இந்த ஏஐ நித்யானந்தா ஏஐ ஒர்க் பண்றதுனால அதுக்கெல்லாம் எதுவும் டைம் இல்லாம போயிருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, இதை கொஞ்சம் இப்படி மாத்தி இருக்கணும் இல்ல, வீடியோஸ் ஒழுங்கா பார்க்காம இருந்திருக்காங்க, என்னுடைய வீடியோஸ் ஒழுங்கா பார்த்து ரெப்ளிகேட் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கொடுமை என்னன்னா, இது ஃபேக்ட்டுங்க. நானும் ஆராய்ச்சி பார்த்தேன். வேறத்தாழ 180 படங்கள்ல என்ன மாதிரி கேரக்டரை காமிச்சு ரொம்ப டாக்ஸிக்கா, அபியூசிவா, வில்லத்தனமா காமிச்சு ஒரு நெகட்டிவ் இமேஜ ஜெனரேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 180 மூவியும் ஃபிளாப்புங்கயா. ஒன்னும் கூட ஹிட் ஆகல. அந்த கேரக்டர் பண்ண ஆக்டருக்கும் ஒரு நேம் வாங்கி கொடுக்கல, இல்ல அந்த படமும் ஒரு ஹிட் ஆகி அந்த ஹீரோவுக்கும் ஒரு சக்சஸ் கொடுக்கல. அத்தனையும் ஃபிளாப். உட்காந்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். என்னையா இந்த வீடியோ ஒழுங்கா பார்த்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பண்ண வேணாம்? உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ஏதோ ஹர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டவங்க கேட்டா ரொம்ப நொந்துருவாங்க.